அன்புள்ளம் கொண்ட செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அருமைக்குரிய நேயர்களே, நாங்கள் போடுகின்ற பதிவுகள் உங்களுக்கு நேரடியாக வர வேண்டும் என்றால் அன்பு உந்து செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு நல்லாதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஃபார்வேர்ட் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருமை நேயர்களே, இன்றைக்கு இந்தியாவிலே தேர்தல் நெருங்கிவிட்டது. பொது தேர்தல் நாடாளுமன்றத்திற்கு வர இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு பிஜேபி அரசு ஒரு சர்வாதிகார நிலைமையிலே அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக அவர்கள் சொல்லுவார்கள், அக்டோபஸை போல இன்றைக்கு எல்லா வகையிலும் எதிர்க்கட்சிகளை நசுக்க வேண்டும் என்று சர்வாதிகாரத்தின் உச்சியிலே நின்று கொண்டு இன்றைக்கு அவர்கள் செய்கின்ற செயலெல்லாம் எதிர்க்கட்சிகளை நசுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். பல மாநிலங்களிலே இருக்கின்ற எதிர்க்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள், முதல்வர்கள் மற்றும் இருக்கின்ற அந்தந்த மாநில கட்சிகளுக்கு ஆதரவாக இருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்கள் மீதெல்லாம் பொய்யாக ஜோடித்து இல்லாத ஒரு வழக்கை விசாரணை செய்கிறேன் என்று அமலாக்கத்துறை அனுப்பினார்கள், வருமான வரித்துறை அனுப்பினார்கள். என்னென்னவோ மூடி மஸ்தால் வித்தையெல்லாம் காட்டி அவர்கள் எதிர்க்கட்சிகளுடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்று நாடகமாடிக்கொண்டு இருந்தார்கள். இப்பொழுது இதற்கெல்லாம் உச்சமாக அகில இந்தியாவிலேயே பிஜேபிக்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சி என்று சொன்னால் அது காங்கிரஸ் தான். இந்திய துணைக்கண்டத்திலே இருக்கின்ற அத்துணை மாநிலங்களிலும் இருக்கின்ற இயக்கம் காங்கிரஸ். காங்கிரஸ் இயக்கம் ஏற்கனவே நாடாண்ட இயக்கம். அந்த இயக்கம் இந்தியா கூட்டணியில் இருக்கிறது. அதை முடக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அதை முடக்கிவிட்டால் நமக்கு அடுத்த தேர்தலிலும் நாமே ஆட்சிக்கு வரலாம் என்கின்ற ஒரு கருங்காலித்தனத்தின் அடையாளமாக இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா தோழர்களே, அருமைக்குரிய நேயர்களே? இதுவரை எந்த கட்சியும் செய்யாத ஒரு அக்கிரமத்தை அடக்குமாளும் தன்மையை இன்றைக்கு அடக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் காங்கிரசுடைய பொருளாதாரத்தை நசுக்குவதற்காக காங்கிரஸ் வைத்திருக்கின்ற வங்கி கணக்குகள் அத்தனையும் முடக்கி இருக்கிறார்கள். அத்தனையும் என்று சொன்னால் காங்கிரஸ் பெயரில் இருக்கின்ற கணக்கு, காங்கிரஸ் இளைஞரணி பெயரில் இருக்கின்ற கணக்கு, காங்கிரஸ் மகளிர் அணியிலே இருக்கின்ற கணக்கு, காங்கிரஸ் தொழிலாளர் அணியிலே இருக்கின்ற கணக்கு, எப்படி பலதரப்பட்ட கணக்குகளும் முடக்கிவிட்டார்கள். அதற்கு சொல்லுகின்ற காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ஏறத்தாழ 40 நாள் கணக்கை சப்மிட் பண்ணுவதற்காக, வருமான வரிக்கு தாக்கல் பண்ணுவதற்கு 40 நாள் தாமதப்படுத்தி விட்டார்களாம். அதனால் கணக்கை முடக்குகிறோம் என்று இன்றைக்கு மத்திய அமைச்சர் மக்கான் சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் கேட்கின்றேன், அஜய் மக்கானுக்கு வரலாறு தெரியுமா? மேலே இருந்து யார் சொல்லுகிறார்களோ, யார் அதை கை காட்டி விடுகிறாரோ, மோடி காட்டுகின்ற திசையிலே பாய்கின்ற அம்புதான் அஜய் மக்கான். ஆனால் இன்றைக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார், காங்கிரஸ் கணக்கு முடக்கப்படுகிறது என்று. இது நியாயமா? பல கோடி ரூபாய், லட்சக்கணக்கிலே, லட்ச கோடி கணக்கிலே தேர்தல் பத்திரம் என்று ஒன்றை உருவாக்கி இன்றைக்கு பல வகையிலே இன்றைக்கு பணத்தை கையகப்படுத்தி கோடி கோடியாக, லட்சம் கோடியாக இன்றைக்கு பிஜேபி வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அது எப்படி? அதற்கு அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கிறோம் என்று. கேட்கிறேன், இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருப்பதனால் தானே இவ்வளவு தேர்தல் பத்திரம். இவ்வளவு தேர்தல் பத்திரம் வாங்குகின்றவர்களுக்கு அவர்களுக்கு சலுகை கொடுக்காமல் ஒரு நாள் இருந்திருக்க முடியுமா? எத்தனை தொழிலதிபர்கள் இன்றைக்கு இந்தியாவை விட்டு சென்றிருக்கிறார்கள். எத்தனை தொழிலதிபர்களுக்கு நீங்கள்
வங்கி கணக்கிலே அவர்கள் செலுத்த வேண்டிய பணத்திற்கு நீங்கள் எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்கிறீர்கள். அவர் கட்ட வேண்டிய பணத்திற்கு நீங்கள் பணத்தை கட்ட வேண்டிய அசலை கூட கழித்து கொடுத்திருக்கிறீர்கள். எப்படியெல்லாம் நீங்கள் செய்கின்ற பொழுது அவர்கள் உங்களுக்கு தேர்தல் பத்திரம் என்ன, எந்த பத்திரமும் அடித்து தருவார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சி ஜனநாயக முறைப்பிலே உங்களை சந்திக்கப் போகிறது என்று பயந்து கொண்டு இன்றைக்கு பெருகி வரும் செல்வாக்கு இந்தியா கூட்டணிக்கு நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. அதை பயந்து போன பிஜேபி தேர்தல் நெருக்கத்திலே அவர்களை முடக்குவதற்காக காங்கிரசுடைய கணக்கை முடக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அதிகார துஷ்பிரயோகம், எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை. இதெல்லாம் எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. இதற்கெல்லாம் உரிய தண்டனை நிச்சயமாக பிஜேபியுடைய தலைவர் மோடி அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்றைக்கு பிஜேபி ஆடுகின்ற ஆட்டங்கள் எல்லாம் அடங்கி போகும். ஒரு சித்தர் சொல்லுவார், ஆடாதடா மனிதா, நீ ஆடிவிட்டால் அடங்கி போவை மனிதா என்று. நீங்கள் ஆட்டுகின்ற இந்த ஆட்டமெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு திருப்பி வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதை தான் இப்படி பண்ணாங்கன்னா நிதியை முடக்கிட்டாங்க. நிதியை முடக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு மக்களுக்கு எந்தெந்த விதத்திலே துன்பங்களையும் துயரங்களையும் கொடுக்க முடியுமோ, எதிர்கட்சிகளுக்கு தொல்லை கொடுக்க முடியுமோ எல்லாவற்றையும் பிஜேபி செய்கிறார்கள். வங்கிக்கு போய் காசை போட்டால் நம்ம போட்ட காசை மொத்தமாக எடுக்க முடியல. அதுக்கு இதுக்கு அப்படி இப்படி கப்புடின்னு எல்லா பணத்திலையும் கமிஷன் அடிக்கிறான் வங்கி கணக்கு. அப்புறம் எப்படி வங்கியில் போய் நம்ம பணம் போட முடியும் சொல்லுங்கள்? இதுக்கு தான் ஜீரோ பேலன்ஸ் வங்கி ஆரம்பிங்க, வங்கி கணக்கு ஆரம்பிக்குன்னு சொன்னீங்களா? போடுற பணம் முழுமையாக வர மாட்டேங்குதுங்க. இன்றைக்கி ஒரு 1000 ரூபா நான் போட்டுட்டு வந்தால் அந்த 1000 ரூபா பணத்தை எடுக்க முடியல. அப்புறம் போனால் அவன் செல்ஃபோன் சார்ஜின்னு பிடிக்கிறான், மெசேஜ் அனுப்பிச்சாரான், அதுக்கப்புறம் குறைந்த கட்டணம்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிறான். இப்படியே மறுபடியும் போகிறதுலாம் பிடிச்சிக்கின்னு மறுபடியும் பணம் கட்டுறான்றான். அப்போ ஏழை பாழைங்க என்ன பண்ணுவாங்க? இது மட்டுமாங்க இன்றைக்கி பண்ணுற அநியாயம். இந்த வண்டி போகுது பாருங்கள், ரோட்டில் போகிற வண்டிக்கு அங்கங்கே செக் போஸ்ட் போட்டு இந்தியா முழுவதும் அதில் அடிக்கிறானுங்க பாருங்கள் கொள்ளை. அதை கேட்க நாதியே கிடையாதுங்க. முழுக்க அங்கங்கே கொஞ்சம் காசியா எப்பா. இதில் பாதி கணக்கில் வருது, பாதி கணக்கில் வரல. பாதி என்னடான்னு கேட்டால் அது விஐபின்னு சொல்லி விட்டுட்டோன்றான். கணக்கு மட்டும் இத்தனை வண்டி போயிருக்குது. இப்போ ஒரு ஏரியாவில் வண்டிகள் போகுது, சும்மா அங்கே இருக்கிற செங்கல்பட்டு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அங்கே வண்டிகள் போகுதுன்னா அதில் கணக்கு இருக்குது கேமராவில். கணக்குப்படி நீங்கள் பார்த்தா எத்தனை வண்டி போச்சு, என்னென்ன வண்டி போச்சுன்னு அது தெரியும். அப்படி போகிறப்போ உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு 1000 வண்டி இன்னைக்கு போச்சுன்னா அங்கே 1000 ரூபாய் கலெக்ஷன் இருக்கணும்ல, 1000 வண்டிக்குரிய கலெக்ஷன். அது இல்லை, அந்த 1000 வண்டியில் 50% வண்டி அவன் என்ன சொல்கிறான்னா விஐபி வண்டி இன்னும் சொல்லி கணக்கை காட்டி 50% மட்டும்தான் வருது. அப்போ அந்த 50% கணக்கு காட்டுற பணம் எங்கே போகுது? அதை தான் நான் கேட்குறேன். 50% விஐபி போவாங்களா நான் கேட்குறேன். என்னையா நியாயம் இல்லையா கொள்ளடிக்கிறதுக்கு? இதை தான் அந்த சிஐஜியில் சொன்னான். அவங்க கணக்கு நாங்கள் செக்கப் பண்ணி பார்த்ததுல இந்தியாவில் இருக்கிற 3 அந்த டோல்கட்டை செக் பண்ணால் 3 டோல்கட்லேயும் ஏறத்தாழ நண்பர்களே கலெக்ஷனில் 65% காணாமா. கேட்டால் விஐபி வண்டின்றாங்களாம். அப்போ எவ்வளோ இழப்பீடு அரசாங்கத்திற்கு? இப்படி திட்டமிட்டு அரசாங்கத்திற்கு இழப்பீடு செய்து தேர்தல் பத்திரமாக வாங்கி கொண்டு இருக்கின்ற நீங்கள் ஒரு ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற காங்கிரஸ் கட்சியை, அதற்கு இருந்த நிதியை அவன் 50 ஆண்டு காலம் இந்த நாட்டாண்டான், நீ எத்தனை ஆண்டு காலம்? 10 ஆண்டு தான் அது ஆடுறேன். உன்னுடைய வங்கி கணக்கு பேலன்ஸ்னா அவன் பேலன்ஸ்னா திட்டம் போட்டு செய்கிறீங்க. இதற்கெல்லாம் பலன் உண்டு. நிச்சயமாக நீங்கள் செய்கின்ற தவறுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். ஜனநாயகத்திலே நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் சர்வாதிகாரத்தின் மூலம் தொல்லைகள் கொடுத்து அடக்கி ஆண்டு பயமுறுத்தி நாமளே ஆட்சியில் இருக்கலாம் என்று நினைப்பீர்கள்.
மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உங்களை தூக்கி எறிகின்ற காலம் வந்துவிட்டது என்று கூறி மறந்து விடாமல் நீங்கள் அத்துணை பேரும், என்னுடைய அன்பிற்குரிய நேயர்கள் அத்துணை பேரும் செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.